அகிலா வீட்டு வேலைக்காரி வள்ளியும் அவளது தோழி செல்வியும் சினிமா பார்க்க சென்றனர். போகும் வழியில் அகிலாவை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். மகராசி தான் பெற்ற பிள்ளையை விட தன் வீட்டுக்காரரின் தம்பி மகனை பார்த்து பார்த்து வளர்க்கிறாள். அந்தம்மாவா இளையவள் பிள்ளையை சொந்த மவனாட்டம் பார்க்கறாங்களா? ஆமா செல்வி, இன்னைக்கு கூட பாரேன், 2 பசங்களும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. சண்டை வந்துடுச்சு. இந்த அம்மா சொந்த பிள்ளை ரகுவை போட்டு அடி அடின்னு அடிக்குது. எனக்கே கோபம் வந்துடுச்சு. என்னம்மா குழந்தைய இப்படி அடிக்கிற? அந்த புள்ள தியாகு கூட தான் தப்பு பண்ணுது, இதையே அடிக்கிறியேம்மா, பாவம் அப்படின்னு கேட்டுட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா செல்வி? அது என் புள்ளையா அடிக்க? அம்மா அப்பா இல்லாதது, பாவம் அது ஊரார் புள்ள, அதை தொடலாமாடி வள்ளி அப்படின்னாங்க. நானும் உடலை, என்னம்மா நீ வவுத்துக்கு கொடுக்கற, துணிமணி கொடுக்கற, ஸ்கூலுக்கு அனுப்புற, எல்லாம் தான் செய்யற, தப்பு பண்ணினா அடிக்க வேண்டியதுதான், யாரு என்ன சொல்லுவாங்களாம்? இப்படி சொல்லாம அதோட அம்மா கூட வளர்க்க மாட்டாங்க அப்படின்னேன். ஆமாமாம், பின்ன என்ன கூட பாடினாள் செல்வி. பூராவும் கேளும, அகிலம்மா சொல்லுது. ஆமாண்டி வள்ளி, இப்ப அப்படி சொல்லுவ. தியாகுவை நான் 2 அடி அடிச்சுட்டா அனாதை குழந்தையை அடிக்கிறாங்க, பாடாப்படுத்துறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவ அப்படின்னாங்க. என்னம்மா எனக்கு தெரியாதாம்மா, அப்படியெல்லாம் சொல்வேனம்மா அப்படின்னேன். ஆமா, அவங்க வீட்ல வேலை செய்யற அவங்க குணம் தெரியாம பேசுவியா? அந்த அம்மா சொல்லுது. நீயா வள்ளி, உலகம் அப்படி பேசும், கண்டிச்சு வளர்த்தா உலகம் என்னை பொல்லாதவளாக்கிடும். எனக்கு என்னடி, ஏதோ செய்யற சோத்துல 2 பிடி அந்த குழந்தைக்கு என்ன குறைஞ்சு போகும் அப்படின்னாங்க. என்னவோ போ, அவங்க சொல்றதும் உண்மைதானே. வள்ளியின் மூலமாக மட்டும் அகிலாவின் தங்கமான குணம் மனம் வீசவில்லை. அகிலாவின் தோழிகள் கிரிஜா, நீலாவுக்கு அதில் பங்கு உண்டு. பாரதி கான சபாவில் இவர்களும் அகிலாவும் உறுப்பினர்கள். பக்கத்து வீட்டிலும் எதிர் வீட்டிலும் குடியிருப்பவர்கள். சபாவில் மீரா தாராவின் கச்சேரி இருக்கும். அகிலாவுக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சி அது. தியாகுவுக்கு சளி ஜுரம், அதனால் அகிலா போக முடியாமல் இருந்து விடுவாள். சில சமயம் தியாகுவுக்கு வயிறு கோளாறாகிவிடும். அவள் எப்படி போவாள்? அவ்வளவுதான். அவளாகத்தான் மைத்துனன் குழந்தையை அக்கறையுடன் கவனிப்பதாக கூற வேண்டுமா என்ன? கிரிஜாவும் நீலாவும் சபாவில் கச்சேரி முடியும் மட்டும் அங்கு கூடியுள்ள தங்களது தோழிகளிடம் தம்பட்டம் அடிப்பார்கள். அகிலாவா, அவள் மாதிரி இந்த காலத்தில் யார் இருக்கிறார்கள்? ஓர்படி குழந்தையை வசத்தியா வைத்து கொண்டிருக்கிறாள். பழிப்பாவத்துக்கு அஞ்சற பெண். ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வளராதா? இப்படி வாழ்த்து பாடுவார்கள். அக்கம் பக்கத்து வீட்டு ஆண்களும் தண்டபாணியின், அதுதான் அகிலாவின் கணவன் பெயர். நண்பர்களும் கூட சில சமயங்களில் அகிலாவின் உயர்ந்த பண்பை சிலாகித்து பேசிக் கொள்வார்கள். ஆனால் தண்டபாணியின் முகம் மட்டும் விடிந்த பின் வானத்தில் தெரியும் நிலவு போல விளிரியிருக்கும். நண்பர்கள் சிலர் அதை கவனித்ததுண்டு. என்னையா இது, மனுஷனுக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி வைத்திருக்கிறாள், கொஞ்சமாவது அந்த மனுஷன் முகத்தில் சந்தோஷம் தெரிகிறதா பார் என்றார் ஒருவர். ஆமாயா, இந்த உம்மனா மூஞ்சிக்கு ஒரு தாடகை வைத்திருக்கணும். என்னவோ கொள்ளை போயிட்டார் போல எப்பவும் உம்முனு. சீ, கடவுள் இப்படித்தான் பொருத்தமில்லாத ஜோடிகளை சேர்த்து வேடிக்கை பார்க்கிறார். எத்தனையோ தடவை கவனித்திருக்கிறேன். தன் பிள்ளையைத்தான் இந்த மனுஷன் அழைத்து கொண்டு வெளியே போவார். சமாதானப்படுத்தி தவறு செய்தால் கூட ஒரு சொல் சொல்ல மாட்டார். பொண்டாட்டி அடித்தால் குழந்தையை இவர்தான் சமாதானப்படுத்தி பார்த்து கொள்வார். ஒவ்வொரு சமயத்திலே தம்பி பிள்ளையை அடித்து விடுவார். பொண்டாட்டி வந்து விலக்கி அந்த குழந்தையை அணைத்து கொள்ளுவாள். அட ஆமாயா, ஆச்சரியமாய்த்தான் இருக்கிறது. என்னப்பா பிரமாத அதிசயம், ஆச்சரியம். நல்ல பேர் எடுக்க வேண்டும், 4 பேர் பொல்லாத பட்டம் கட்டிவிடப் போகிறார்களே அப்படின்னு அந்த அம்மா மச்சினன் பிள்ளையை கண்டிச்சு வளர்க்காமல் இருக்காள். அது நல்லதா? செல்லம் கொடுத்தா குட்டிச்சுவராகத்தான் இருக்கும். அந்த மனுஷன் தம்பி பிள்ளையை கண்டிச்சு வளர்க்கிறார். சொந்த பிள்ளையை அம்மாக்காரி அடிச்சு நொறுக்கிறாள். பாவம் தகப்பனாச்சே, கொஞ்சம் பிள்ளையை தாங்கித்தான் வளர்க்கிறான். அதெல்லாம் சரிதானையா. இந்த மட்டுக்கு அந்த தியாகுவை தாய் தகப்பன் இல்லாம பிறந்த அன்றிலிருந்து ஆசையும் அன்புமாக பொண்டாட்டி வளர்க்கிறதுக்கு மனுஷன் சந்தோஷப்பட வேண்டும்.
தன் பாக்கியத்தை வெளிக்காட்ட வேண்டாம்? விளக்கெண்ணெய் குடித்தாற்போல் ஏன் இருக்க வேண்டுமாம்? அது என்ன இலவோ, போமையா வெட்டி வம்பு பேசிட்டு. இத்தனை வம்பு பேச்சுகள் அகிலாவின் காதிலோ தண்டபாணியின் செவிகளிலோ விழாமல் இல்லை. அகிலாவின் வதனம் பௌர்ணமி நிலா போல மலர்ந்து உள்ளம் தென்றல் காற்றில் உலாவியது போல குளிர்ந்து காணப்படும். தண்டபாணியோ ஊமை காயம் பட்டது போல மனம் துடிக்க, சித்திரை மாதத்தில் உருகி ஓடும் தார்ச்சாலையில் செருப்பு இல்லாமல் நடப்பவர் போல உடல் துடிக்க தவிப்பார். அகிலா கணவனின் தவிப்பை அறியாமல் நிமிர்ந்து நடப்பாள். மனைவியிடமிருந்து தன்னை மறைத்து கொள்ள முயல்பவர் போல் குனிந்த தலையுடன் வெளியேறுவார் தண்டபாணி. அன்று வாசலில் டாக்ஸி வந்து நின்றதும் முன்பக்க போர்சனில் குடியிருந்த துளசி துள்ளி குதித்து ஓடி அகிலாவிடம், மாமி மாமி, உங்க பாட்டி வந்துட்டா என்றாள். தியாகுவுக்கு தலைவாரி கொண்டிருந்த அகிலா சீப்பும் கையுமாக வருவதற்குள் இடையே குடியிருந்தவர்கள் தோண்டியுடனும் கரண்டியுடனும் செய்தித்தாளுடனும் சேவிங் ரேசருடனும் அவரவர் குடியிருப்பிலிருந்து வந்து எட்டி பார்த்தனர். சேசு பாட்டி செக்கச்சிவந்த நிறத்தில் பழுத்த பரங்கி பழமாக நார்மடி உடுத்தியவளாக கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் நெற்றியில் விபூதி பட்டையுமாக இறங்கி உள்ளே வந்தாள். சேசு பாட்டிதான் அகிலாவை வளர்த்து ஆளாக்கியவள். வயது 80 எட்டி கொண்டிருந்தாலும் காசி, கயா, அலகாபாத், ஹரித்வாரம் முதலிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறாள். பாட்டி வந்து பல தினங்களாயின. தினமும் அந்த வீட்டில் நடக்கும் ரகளையை கண்டு அதிசயப்பட்டாள். அகிலா வேலைகளை முடித்துக்கொண்டு வெற்றிலையை எடுத்துக்கொண்டு பாட்டியின் அருகில் வந்து அமர்ந்தாள். அகிலா, உன்னை ஒன்று கேட்கணும், என்னால் பொறுக்க முடியவில்லை. நானும் 10 நாளாக கவனிக்கிறேன். ஓர்படி குழந்தையை வசத்தியா வளர்த்துக்கோ, யாரும் தடுக்கலை. பாவம், அது பிறக்கிறதுக்கு முன்னேயே அப்பனையும் பிறந்த அன்னைக்கே பெற்றவளையும் உருட்டிவிட்டது. பெரியப்பனும் பெரியம்மாவும் தான் கதி. ஆனா பெற்ற பிள்ளையை வாட்டி வதைக்க வேண்டுமென்று யார் சொல்லியிருக்கிறார்கள்? எந்த சாஸ்திரத்தில் சொந்த பிள்ளையை பந்தாட்டம் ஆட வேண்டுமென்று எழுதியிருக்கிறது? சொல்லுடி அம்மா, சொல்லு. எனக்கு தெரியவில்லையே, பாட்டி படபடவென்று கேட்டுவிட்டாள். அகிலாவின் இதழ்களில் புன்சிரிப்பு மலர்ந்தது. விழிகளில் குறும்பு துள்ளியது. பாட்டி அவளையே வியப்புடன் நோக்கினாள். சிறிது சிறிதாக அகிலாவின் சிரிப்பு மறைந்தது. பேய்த்தனமான ஆத்திரம் படர ஆரம்பித்தது. குறும்புத்தனம் ஓடி ஒளிய வெறுப்புக்கணல் ஜுவாலை வீசியது. இதழ்களை கடித்து பின் திறந்தாள். பாட்டி, உன் பேத்தியை நீ அத்தனை அசடாகவா எண்ணிவிட்டாய்? உனக்கு மட்டுமாவது சொல்லிவிட வேண்டியதுதான். பாட்டி, நானும் என் ஓர்படியும் ஒரே நாளில் பிரசவித்தோம். அவள் 5ஆம் மாதத்திலேயே கணவனை இழந்துவிட்டாள். துக்கத்தில் உள்ளம் நொறுங்கி உடம்பு பலவீனமாகிவிட்டது. பிள்ளை பிறந்த உடனேயே கண்ணை மூடிவிட்டாள். பாவி, அவளிடம் எனக்கு அனுதாபம் இருந்தது. பெற்று பிழைக்காவிட்டால் நான் அந்த குழந்தையை பாசத்தோடு வளர்க்க தீர்மானித்திருந்தேன். ஆனால் பாட்டி, இந்த ஆண்களுக்கு ஏனோ நம்பிக்கையே இல்லை. ஏண்டியம்மா, என்ன ஆச்சு? பாட்டி பரபரத்தாள். என் ஓர்படி இறந்தது எனக்கு தெரியாது. முதலில் நானும் பிரசவ அறையில் ஓலமிட்டு கொண்டிருந்தேன். குழந்தை பிறந்த பின் தனி வார்டில் என்னை படுக்க வைத்திருந்தார்கள். நர்ஸ் ஏதோ வேலையாக வெளியே போய்விட்டால் நான் சோர்வினால் கண்களை மூடி படுத்திருந்தேன். அப்போது என் கணவர் உள்ளே வந்தார். அவர் கையில் ஏதோ இருந்தது, துணி மாதிரி இருந்தது. அருகில் வருவார் என்று நினைத்து காத்திருந்தேன். வரவில்லை. லேசாக விழித்து பார்த்தேன். நான் தூங்குவதாக நினைத்து விட்டார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு புத்தி பிசகிவிட்டதோ என்று கூட தோன்றியது. ஆனால் யோசித்த பின்னர்தான் விளங்கியது. அவருக்கு எப்படிப்பட்ட எண்ணம்? என்னிடம் நம்பிக்கை இல்லையா? தன் சொந்த குழந்தையை விட தம்பியின் குழந்தையிடம் அதிகமான பாசமா? தன் தம்பியின் குழந்தையை மெதுவாக என் தொட்டிலில் விடுவதை பார்த்தேன். அப்போதும் எனக்கு விகற்பமாக ஒன்றும் தோன்றவில்லை. தொட்டிலில் இருந்த எங்கள் குழந்தையை கையில் எடுத்து கொண்டார். ஓரக்கண்ணால் கவனித்த நான் தவறாக எண்ணவில்லை. அதை கையில் எடுத்துக்கொண்டு என் அருகில் வந்தார். நான் தூங்குவது போல் பேசாதிருந்தேன். அகிலா, அகிலா என்று எழுப்பினார். விழித்து பார்த்தேன். அவர் கண்களில் நீர் பெருகியது. அகிலா, இதோ உன் ஓர்படியின் குழந்தை அனாதையாகிவிட்டான். நீதான் இதற்கு தாய். உன் குழந்தையாக நினைத்து எடுத்துக்கொள் என்று என் அருகில் படுக்க வைத்தார். அப்படியா? பாட்டி வாயை பிளந்தாள். பாட்டி, ஊராருக்கு தியாகுதான் என் மச்சினன் குழந்தை.
ரகு என் சொந்த குழந்தை என்ற நினைப்பு. நானும் உண்மை அறியாதவள் போல அவரிடம் தியாகுவை மைத்துனன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன். அவர் சொல்படி என் சொந்த குழந்தையாக வளர்க்கிறேன். உண்மையில் தியாகுதான் எங்கள் பிள்ளை. ஊராரிடமும் நல்ல பெயர். என்னை நம்பாத அவர் மனம் வருந்தும்படி ரகுவை கண்டித்து வளர்க்கிறேன். அவர் விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் விழிக்கிறார். நான் அவர் செய்த கபட நாடகத்தை எனக்கு சாதகமாக்கிக் கொண்டேன். புரிந்ததா பாட்டி? அகிலா கூறி முடிக்கும் போது நடைவழியில் தொபீர் என்ற சத்தம் கேட்டது. தண்டபாணி மூர்ச்சையாகி கிடந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.